மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, நாங்கள் டாயின் டிவியுடைய கல்வி தொலைக்காட்சி இணைஞ்சிருக்கோம். உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, இந்த ஏழு மாணவர்களுக்குரிய பாடங்கள் ஒவ்வொரு ஆசிரியரால் தினந்தோறும் உங்களுக்கு கல்வி டிவியில் ஒளிபரப்பட்டு வருகின்றது. ஆகவே ஏழு மாணவர்களுடைய கலைத்துறை பாடங்களில் நாங்கள் முக்கியமான ஒரு பாடமாக வரலாறு பாடத்தை கையில் எடுத்துக்கிட்டோம். ஆகவே வரலாறு பாடம் என்பது முக்கியமான ஒரு பாடம் அமைகின்றது. நிறைய மாணவர்கள் எடுக்கின்ற பாடமாகவும் அதை விட மிகவும் இங்கே இலகுவான பாடமாக அமைகின்றதால இந்த வரலாறு பாடத்தை நிறைய மாணவர்கள் கையில் எடுத்துக்கின்றார். அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த வரலாறுல பெரும்பாலான மாணவர்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் அது மட்டுமின்றி இந்த கல்வி டிவி பார்க்கின்ற மாணவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் நாங்கள் இந்த இலங்கை வரலாறு சில பாடங்கள் நாங்கள் இன்று மீட்டதாக பார்க்க நினைக்குது என்ற நிறைய மாணவர்களுடைய வேண்டுகோள். அதை விட பரீட்சைகளுக்கு இந்த பகுதியில் அதிகமாக கேள்வி வருகின்றது. அதையும் கவனம் செலுத்தி நாங்கள் இந்த பாடத்துக்குரிய விடயங்களை பார்க்க போன்றோம். அவை கவனிக்க மாணவர்களே, கவனிக்க பாருங்கள். அனுராபுர காலம் உங்களுக்கு தெரியும். இலங்கை வரலாறானது தலைநகரங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டு காலங்காலமாக மனிதர்களால் கட்டியெழுப்பப்பட்டு நீண்ட காலம் இருந்திருக்கின்றது. பிறகு எவ்வளவு கட்டமைக்கப்பட்டு எவ்வளவு நிர்வாகம் அரசியல் பொருளாதார ரீதியாக கட்டமைக்கப்பட்ட அந்த ராசானிகள் பிறகு அந்நிய படையெடுப்பாலையும் உள்நாடு இடம்பெற்ற கிளர்ச்சிகளாலேயும் பொருளாதார சரிவாலையும் உள்நாட்டில் இடம்பெறுகின்ற கிளர்ச்சிகள் புரட்சிகளாலேயும் இந்த ராசாணி மிக விரைவிலே வீழ்ச்சி அடைந்ததை நாங்கள் பார்த்துனாங்க. அப்படி நகரங்கள் எழுச்சி பெறுவதும் வீழ்ச்சி அடைவதும் இலங்கை வரலாறுல தவிர்க்க முடிய ஒரு விஷயம். அதன் அடிப்படையில் நாங்கள் இன்று அனுபவ காலம் ஒரு இலங்கையினுடைய நிலையான உத்தியோகபூர்வ நிலை நகரமான அனுபவ காலத்தினுடைய விடயங்களை பற்றி, அதாவது பரீட்சைகளில் வரக்கூடிய ஒரு சில விடயங்களை மையப்படுத்தியும் அதுக்கான விடைகள் எழுதுகிற முறைகளை பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போகுது. பாருங்கள், கேள்வியை பாருங்கள். இலங்கை வரலாறு அனுராதபுரம் அனுபவ கால ஆட்சி நிர்வாகம் அல்ல அரசியல். பாருங்கள், அறிமுகம். முதல் அறிமுகத்தை பாருங்கள். எப்போவும் எந்த ஒரு வினாவுக்கும் அது கற்ற வினா இருக்கலாம் அல்லது ஒரு சிறு வினாவாக இருக்கலாம். கட்டாயம் அறிமுகம் ஒன்று முக்கியம். அந்த அறிமுகத்தை ஏற்றால் போல நீங்கள் உங்களுடைய அந்த விடை எழுதுகிற முறை அமையும். கற்ற வினாக்கள், குறிப்பாக கற்ற வினாக்களுக்கு நீங்கள் கேள்வி கேட்டாவோட அறிமுகம் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அந்த கேள்வியுடைய தன்மை நீங்கள் எவ்வாறு விளங்கி கொண்டிருக்கீங்கள், என்ன விடயங்களை சொல்ல போறீங்கன்ற விடயம் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இலங்கை வரலாறு தலைநகரங்கள் அடிப்படையாக கொண்டதாகும். சொன்னது போல இலங்கையினுடைய ராசதானிகள் அல்ல இலங்கையினுடைய வரலாறு எடுத்து பார்த்தால் நகரங்கள் மையப்படுத்த ஆட்சி முன்னெடுத்திக்கணும். நகரங்கள் இல்லாமல் தலைநகரங்கள் இல்லாமல் ஆட்சி முன்னெடுத்ததாக சந்தர்ப்பங்கள் இல்லை என்று சொல்லலாம். அடுத்தவர்கள் பண்டுகாவியினால் தலைநகராக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அவை பண்டுகாவி எனப்படுகின்ற ஒரு மன்னனால சிறுவயதிலிருந்து வளர்ந்து வந்த மன்னன் பிறகு தன்னுடைய 10 மாணவர்களை போர் செய்து அனுராபுர கம என்று காணப்பட்ட கிராமத்தை புறம் எனப்படுகின்ற அனுராபுரம் என்ற பெயரால் அனுராபுரத்தை மாற்றி அமைத்து கிட்டத்தட்ட 1300க்கும் மேற்பட்ட வருடங்கள் இலங்கையினுடைய நகரமாக அனுராசனானி மிளிர்வதற்கு பண்டுகாவின் தான் முக்கிய காரணமாக அமைந்தான் என்று வரலாறு சொல்கின்றது. அடுத்த வாரங்கள், இலங்கை கோணாட்சியில் முதல் உத்தியோகபூர்வ நிலை நகரம் அனுராபுரமாகும். கோணாட்சி என்ற மன்னராட்சி. இலங்கையுடைய மன்னராட்சியில உத்தியோகபூர்வ நிலையான நகரமாக இந்த அனுராபுர காலம் விளங்குகின்ற மாணவர்களே. பாருங்கள், ஏறக்குறைய 1300 வருடங்கள் இலங்கையை தலைநகராக விழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்க அம்சமாகும். ஆகவே நம்ம சொன்ன போல 1300 வருடங்களுக்கு மேற்பட்ட நகரமாக நீண்ட காலம், அது இலங்கையில் இருந்து தோற்றம் பெற்ற நகரங்களிலே நீண்ட காலமாக இருந்த நகரமாகவும் குறிப்பாக அதிகளவான மன்னர்கள் ஆட்சி புரிந்த நகரமாகவும் இந்த அனுராபுர காலம் வரலாற்று இடம் பிடித்துள்ளது. இப்படி ஒரு அறிமுகம் ஒன்று ஒரு கொடுக்க வேண்டும். அதோட இந்த அனுராசானி பற்றி அறிய உதவுகின்ற சான்றுகள் இருக்கின்றது. அடுத்த பாருங்க மாணவர்களே, அனுராசானியின் ஆசானி அறிவதற்கு மகாவம்சம், நியாசங்கிரய, சூழவம்சம், தொல்பொருட்கள், வெளிநாட்டு குறிப்புகள் என்பன உதவுகின்றன. எந்த ஒரு ஆசானுடைய வரலாற்றை அறிவதற்கும் இலக்கிய மூலாதாரங்கள் அங்கு முக்கியம் பெறும். தொல்பொருள் மூலாதாரங்கள், அதோட இலக்கிய மூலாதாரங்களில் உள்நாடு இலக்கிய மூலாதாரம், வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரம் 2 கட்டாக பிரிப்பார்கள். தொல்பொருள் மூலாதாரத்தில் உங்களுக்கு தெரியுமானவர்களே,
குறிப்பாக எழுத்து ஆவணங்கள், அதாவது சாசனங்கள், பொறிப்புகள், கல்வெட்டுக்கள், நாணயங்கள், சித்திரங்கள், சிதைவுகள், சிற்பங்கள், இவ்வளவு தான் தொல்பொருள் சொல்லுவோம். இப்படிப்பட்ட ஒரு இலக்கிய மூலாதாரம், தொல்பொருள் மூலாதாரம், அது எந்த ஒரு ராசானுடைய வரலாற்று அறிய உதவுகின்ற ஒரு முக்கிய விடயம். அடுத்த பாருங்கள், அரசனை நிர்வாக தலைவனாவான். இந்த நகரை பண்டுகாவிய தேவனமிதீசன், சுட்டயமுனு போன்று ஆட்சி இருக்கின்றன. அப்ப அரசன் தான் நிர்வாகத்தினுடைய தலை மன்னனாக அரசன் தான் விளங்கி இருக்கிறான். அதை விட அரசன் அப்படி அரசன் விளங்கின மட்டுமில்லாமல் அப்படி தோற்றம் பெற்ற மன்னர்களும் முக்கியமானவர்களாக பண்டுகாவியம் விளங்குகின்றான், தேவனமிதீசன் விளங்குகின்றான், சுட்டயமும் விளங்குகின்றான். இந்த 3 பேரும் முக்கியமான ஒரு ஆட்சியாளர்கள். அடுத்த பாருங்கள், ஆட்சியுரிமை தந்தையின் தனையன் சகோதரன் என்ற அடிப்படையில் காணப்பட்ட தந்தை பிற மகன் மூத்த மகன் பெறுவார், அல்லது மூத்த மகனுக்கு பிறகு 2ஆம் மகன் பெறுவார். இப்படித்தான் ஆட்சி உரிமை பெரும்பாலும் அதிக அளவான சந்தர்ப்பங்கள்ல கைமாறியதாக வரலாறு சொல்கின்ற மாணவர்களே. அடுத்த பாருங்கள், ஆட்சியில் அரசனுக்கு பின் முக்கிய அதிகாரி உபராயன் ரோகண நிர்வாகம் இவரது மேற்பார்வையில் இருந்தவங்க. ஆட்சியில முக்கியமான ஒரு அதிகாரியாக விளங்குபவர் தான் இந்த உபராயர். இவர் ரோக நிர்வாகம், அதாவது சிறிய நிர்வாக பிரதேசங்களை கண்காணிக்கிற பொறுப்பு இவரை கட்டுப்பாடுல இருந்திருக்கு. இவர் இந்த சிறிய நிர்வாகத்தை சிறப்பான முறையில கண்காணிச்சிருக்கின்றார். உபராயர் ரோக நிர்வாகம் அவனது மேற்பார்வை இருந்தது. மன்னன் பட்டத்து அரசியும் பதவியேற்பின் போது கௌரவிக்கப்படுவார். மேலும் மன்னன் 3 முக்கிய பிரிவினரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றான் என்பதை காட்ட வலம்புரி சங்கில் கங்கை நீர் எடுத்து சத்திரிய கன்னி பெண்கள், பிராமணர், செட்டியர் ஆகியோர் அபிஷேகம் செய்வர். அப்ப மன்னன் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிற மட்டும் இல்லாமல் மன்னனோட மகாராணிகள் அல்லது பட்டத்தில் இளவரசிகளும் அங்கே அபிஷேகப்படுவார். எப்படி பாருங்கள், மன்னன் 3 முக்கிய பிரிவால் கௌரவிக்கப்படுவார். உதாரணத்துக்கு வலம்புரி சங்கு எடுத்து கங்கை நீரை இந்தியாவிலிருந்து கங்கை நீரை வரவழைத்து சத்திரிய கன்னி பெண்கள், பிராமணர்கள், செட்டியர் ஆகியோர் அபிஷேகம் செய்வார். அப்படி ஒரு பஞ்சவஸ்துக்கள், கொடி, ஆலவட்டம், கிரீடம், தாமரை போன்ற பஞ்சவஸ்துக்களை பயன்படுத்தி முடிசூற வைபவம் இலங்கை வரலாற்றில் தேவனி காலத்தில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்றது. அவை இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கான ரீதியில முடிசூற ஒரு நிகழ்வு தான் இலங்கை வரலாறுல, அது குறிப்பாக இந்த அடோராசனில இடம்பெற்ற நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. இது அடுத்த வாருங்கள், அடுத்த கவனிங்கள். மன்னன் நல்லாட்சி நாட்டு மக்களை பாதுகாத்ததுடன் படைகளுக்கு அரசனை தலைமையேற்றான். பாருங்களா, மன்னன் சிறப்பான முறையில் நல்லாட்சியை அரசியல், பொருளாதார, சமய ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஏற்படுத்தினால் அவனுடைய ஆட்சியில மக்கள் நிம்மதியாக வாழ்வாங்க. மன்னனுடைய மோசமான ஆட்சி அல்ல மன்னன் பலவீனமாக இருந்தால் அதோட மன்னன் பொருளாதார விடயங்களை, குறிப்பாக விவசாயத்தை கவனிக்காமல் இருக்கிறது, நெற்பயிற்சி கவனிக்காமல் விடுறது, சேனை பயிற்சி கவனிக்காமல் விடுறது, உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தகத்தை மேற்கொள்ளாமல் விடுறது, இதனால மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். ஆகவே மன்னன் நல்லாட்சி நாட்டு மக்களை பாதுகாத்ததுடன் படைகளுக்கு அரசனை தலைமையேற்றிருப்பான். மேலும் அவர்களுள் சேனாதிபதிக்கு முக்கிய இடம் உண்டு. படைகளுக்கு அரசன் தலைமையேற்ற மட்டுமில்லாமல் படத்தளபதிகள், படை வீரர்கள் எல்லாம் முக்கிய தலைவராக அரசன் தான் இருப்பார். அதோட அரசனுக்கு நெருங்கிய உறவினர்கள் அப்பதவி வகித்தனர். அது படத்தளபதிகள், அமைச்சர்மார்கள், உபராயர்கள் அல்லது முக்கிய மந்திரிமார்கள் எல்லாம் பெரும்பாலும் அரசனுடைய உறவுகாரர்கள், அரசனுடைய சொந்தக்காரர்களால் அந்த பதவி வச்சுக்குவார். ஏன்னு சொன்னால் நாட்டு மக்களை பாதுகாக்கணும் அல்லது நாட்டுக்கு எதிராக கிளர்ச்சி இடம்பெற்றால் சகோதரர் என்ற அடிப்படையில் அவர்கள் காட்டி கொடுக்க மாட்டார்கள். அதோட நாட்டுக்கு எதிராக சரி செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில அந்த உறவினர்களை நிர்வகித்து கொண்டு ஆட்சி நடத்துகின்றனர். ஆனால் இதை வெளியாக நினைக்கின்ற போது வெளியாக்களை சேனாபதிகளாகவோ அல்ல படத்தளபதிகளாகவோ மந்திரிமார்களாக நியமிக்கின்ற போது அவர்கள் சில போல சூழ்ச்சியை செய்து மன்னனுடைய ஆட்சியை கவுட்டு போடுவார்கள். பணத்துக்காக அல்லது அதிகாரத்தை கைப்பிடுவதற்காண்டி சூழ்ச்சியை விடுவார்கள். அந்த ஒரு அச்சத்தின் காரணமாய் தான் படத்தளபதிகள், முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் மன்னனுடைய சொந்தக்காரர்களால் வகிச்சிருக்கிறார். அடுத்த வாருங்கள், இலங்கைக்கு பௌத்த மத வருகையின் பின் நிலையான முடிசூட்டு வைபவம் நடைபெற்றதோடு புரோகிதர் அரசவை முக்கிய இடம் பெற்றார். இவர்கள்
நிதி பரிவான விடயங்களில் அரசனுக்கு ஆலோசனை கூறுகிறார். பார்த்தீங்களா, இது முக்கியம் கவனிங்கள். இலங்கைக்கு பௌத்த மத வருகையின் பின் நிலையான முடிசூட்டு வைபவம் நடைபெற்றதோடு, அப்ப இலங்கைக்கு பௌத்த மதம் வந்தது. உங்களுக்கு தெரியும், பௌத்த மதமானது தேவநீசன் காலத்துக்கு முதல் வந்ததாகவும், பிறகு தேவநீசன் முடிசூடினா பிறகு தேவநீசன் முடிசூடினா பிறகு மஹிந்தீரர் அரண்மனைக்கு வந்து பௌத்த மதத்தை பரப்பினதாகவும், அதன் அடிப்படையில் பௌத்த சமயத்துக்கு நல்ல கருத்துக்கள், அன்பு, கருணை, இரக்கம், பஞ்சசீல கோட்பாடுகள், அட்டசீல கோட்பாடுகள் போன்ற கருத்துக்களால் கௌரவப்பட்ட தேவநீசன் அவருடைய மகன்களான அரிட்டன், குமணதேவர், அவருடைய அமைச்சர்மார்கள் மதமாறினாகவும், மன்னன் மதமாறின அடிப்படையில் குறிப்பாக மன்னன் இவ்வழி குடிகள் அவ்வழி என்ற கருத்துக்கு அமைய மன்னர்கள், அமைச்சர்மார்கள், மந்திரிமார்கள், உறவினர்கள் எல்லாம் மதம் மாறினப்படுது, மக்கள் மதம் மாறினதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் தேவநீசன் தான் 2ஆம் தடவை முடிசூடுவதற்காக வட இந்தியாவுக்கு அரிட்டன் தலைமையில் தூக்குள் அனுப்பினதாகவும், அங்கிருந்து முடிசூட்டு தேவையான பஞ்சவசுக்கு எனப்படுகின்ற தாமரை, கொடி, ஆலவட்டம், கிரீடம் போன்றவற்றை வரவழைத்ததாகவும், பிறகு மீண்டும் சத்திரி முறைப்படி 2வது தடவையாக முடிசூட்டி அரசனானதாகவும் நீண்ட ஒரு தேவநீசனோடு சம்பந்தப்பட்ட ஒரு வரலாறு இருக்கின்றது. அதோட மௌரிய கலாச்சாரங்கள், மௌரிய கட்டடக்கலைகள் எல்லாம் தேவநீச காலத்திலாம் வந்தது. ஆகவே இலங்கை வரலாற்றில் பௌத்த மதம் வந்தா பிறகு பௌத்த பாரம்பரியம், அதோட பௌத்த சம்பிரதாயங்களுக்கு ஏற்றால் போல முடிசூட்ட வைபவத்தை தொடங்கி வைத்த ஒரு மன்னன் தான் தேவநீசன். அது பிறவார இலங்கையுடைய ஆட்சியாளர்கள் எல்லாம் பௌத்த மதத்தை முக்கிய மதமாகவும், மௌரிய கலாச்சாரத்தை பின்தொடர்ந்தவர்களாகவும், பௌத்த பாரம்பரியத்தை மக்கள் மத்தியில் பரப்புவதாகவும், அது பிறகு தூவரா விகாரை கட்டப்பட்ட தேவநீச காலத்தில் ரூபம்பேல் விகாரைகள், இசுரும விகாரைகள் என்ற அடிப்படையில் கலைகள், கட்டடக்கலைகள், சிற்பக்கலைகள் மற்றும் ஓவிய கலைகள், ஒரு சில இடங்களில் இசைக்கலைகள் என்ற அடிப்படையில் பிற வரலாறு விரிவுகின்றது. பௌத்த மதம் வந்தாபுரதான் எமது நாட்டில் ஒரு புதிய ஒரு கலாச்சார பாரம்பரியம் ஏற்பட்டது என்று மகாவும் சொல்லுகின்றது. அடுத்த பாருங்கள், இலங்கை பௌத்த மத வருகையின் பின் நிலையான முடிசூட்டு வைபவம் இடம் நடைபெற்றதோடு புரோகிதர்களும் அரசவையில் முக்கியம் பெற்ற புரோகிதர்கள் முடிசூட்டு வைபவத்தை நடத்திய புரோகிதர்கள் அவர்கள் அரசவையில் முக்கியம் பெற்றனர். இவர்கள் நிதி பரிவான விடயங்களில் அரசனுக்கு ஆலோசனை நிதியை கையாளுகிற விடயங்களில் அரசனுக்கு ஆலோசனை கூறியிருக்கின்றார்கள். இது முக்கியம். அடுத்த பாருங்கள், நகர கணக்காட நகர நிர்வாகம் காணப்பட்டது. மேலும் நிர்வாக பொறுப்பு நகர குத்திகை எனும் அதிகாரிகள் கவனித்தார். அவர் நகரத்தில் இருக்கின்ற வருமானங்கள், செலவுகளை கண்காணித்து அதை நிர்வகிப்பதற்காண்டி ஒரு ஆள் இருந்ததாகவும், அவர் நகர நிர்வாகம் நகர கணக்காடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும், மேல் நிர்வாக பொறுப்பு நகர குத்திகன் என்னும் அதிகாரி கவனித்தார். நிர்வாக பொறுப்பை நகர குத்திகள் கவனித்த மட்டுமில்லாமல் நகரத்திலிருந்து வர வருமானங்களை வருமானம் பெறுவதற்காண்டி தான் நகர கணக்காளர் இருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. அடுத்த பாருங்கள், நாட்டின் மிகச்சிறிய நிர்வாக பிரிவு கிராமமானம். காமிகன் என்பவனது பொறுப்பில் இருந்தது. கன்சபா கிராம சபை முக்கிய பொறுப்பாக இருந்தது. இது முக்கியம். ஆகவே நகர நிர்வாகம் தான் பெருசாக காணப்படுறது. அதுக்கு பிறகு நாட்டில் மிகச்சிறிய நிர்வாக அழகாக இந்த குறிப்பாக கிராமம் காணப்பட்டிருக்கின்றது. கிராமத்தை நிர்வகித்தவர் நாங்கள் விதானி என்று சொல்லுவோம். ஆனால் சிங்கள வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பாக கமிங் என்ற பெயரை பயன்படுத்துகிறார்கள், விதானி என்ற பெயரையே பயன்படுத்துகின்றார்கள். அது முக்கியம். அதோட கன்சபா அது கிராம சபைகள் இதன் பொறுப்பில் இருந்தது. அப்போ கம்சபா மூலம் அல்ல கிராம சபை மூலம் தான் ஒரு கிராமத்தில் பிரச்சனை ஏற்பட்டால் 10 கிராம பிரதானிகள் சேர்ந்து சீர்த்து வைத்தாகவும் 10 கிராம பிரதானிகளை தசகம் வைத்த அல்லது 10 கிராம பிரதானிகள் என்று சிறப்பு பெயரால் அழைத்ததாகவும் வரலாறு சொல்கின்றது. கிராமம் என்ற அடிப்படையிலான் நிர்வாக கட்டமைப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. ஆகவே கவனிக்கமானவர்களே, ஆகவே தொடர்ச்சியாக இந்த நகரத்தினுடைய நிர்வாகம் எப்படி நகர குத்திகளால் கண்காணிக்கப்பட்டிருக்கோ, அதே போல கிராமத்தினுடைய நிர்வாகமானது காமிக என்பதால் நிர்வகிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. நீங்கள் ஓயில் படித்திருப்பீங்கள், கிராமத்துக்கு பொறுப்பாக கமிக இருந்திருக்கிறார். அவர் சுகம் குறிப்பாக சொத்துக்கள் பலம் இருக்க வேண்டும், கிராம மக்களுடைய கிராம தலைவருடைய ஆதரவு பெற்றவர் இருக்கணும், ஒரு குலத்தொகுதியை நிர்வகிக்கணும், அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய இருக்கணும், பிக்களுக்கு தானம் கூடிய இருக்கணும் என்று பார்த்திருப்பீர்கள். அதான் காமிக. அங்கே நீங்கள் கமிகர் படித்திருப்பீர்கள், இந்த காமிகர் என்று படிக்கிறோம் நாங்கள். அவை இப்படி காணப்படுகிறது. அவர் தொடர்ச்சியா பாருங்கள். அதை விட முக்கியமாக கடத்திப்படியதை பாருங்கள், நாட்டின் சட்டம், நீதி, நிர்வாகம் எனும் முக்கிய துறையும் அரசிடம் இருந்தது. உங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டில்
ஆட்சி செய்த அரசன் அல்ல நாட்டு தலைவர் முக்கியமான 3 துறைகள் இருக்கு அவர்கிட்ட. குறிப்பாக நாட்டு சட்டம் இயற்றுறது அல்லது சட்டங்களை மாற்றுறது எல்லாம் அவர்கிட்ட பல இருக்கு. பழைய மன்னர் ஆட்சி காலத்துல ஒரு நீதி சட்டம் இயற்ற மட்டுமில்லாமல் பொதுமக்கள் யாராவது தவறிழைத்தால் அவர்களுக்கு தண்டனை வழங்குற பொறுப்பு அவர்கிட்ட இருக்கு. நீதி நிர்வாகம் அரசாங்கம். அப்ப சட்ட நிர்வாகம், சட்டம், நீதி, நிர்வாகம் என்ற 3 துறைகளிலே அரசனிடம் காணப்படும். ஆகவே இப்படி 3 நிர்வாகம் அரசனிடம் காணப்படுவதே தான் நிர்வாகமானது சிறப்பான முறையில் இருந்திருக்கின்றது. ஆகவே இவ்வாறு காணப்படுகின்றது. ஆகவே அடுத்த வாருங்கள் சட்டம், கவனிக்கமானவர்களே, சட்டம், நீதி, நிர்வாகம் முக்கிய துறையும் அரசனிடம் இருந்தது. ஆயினும் அவன் சர்வதிகாரியாக செய்யப்படவில்லை. 3 துறையும் அவன் காணப்பட்டாலும் அவன் சர்வதிகாரியாக செய்யப்படாமல் ஒரு நாட்டு மக்களை ஒரு நல்லாட்சி முறையில் நாட்டு மக்களுக்கு வரிச்சுமையை கூட்டாமல், சட்டங்களை கடுமையாக்காமல், நீதிகளை தீர்ப்புகளை மிகவும் கடுமையாக்காமல் மக்களுக்கு இயன்றால் போல ஒரு ஆட்சியை தான் இவன் முன்னெடுத்துக்கிறான். அது இலங்கைக்கு பௌத்த மதம் வந்த பின் மக்கள் சங்கம், சாசனம் என்பவற்றை பாதுகாக்கும் பொறுப்பு அரசனுடையதாகும். அப்ப இலங்கைக்கு பௌத்த மதம் வந்த பின் மக்கள் முக்கியம் பெருக்கணும். மக்கள் முக்கியம். பிறகு சங்கம் என்ன பௌத்த அமைப்புகள் முக்கியம் பெற்றுக்கின்றது. அதுக்கப்புறம் பிரமஞான சங்கம் வந்து பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. அதோட சாசனம் எழுதுறது, கல்வெட்டு எழுதுறது எல்லாம் குறிப்பாக பௌத்த மதம் வருகை பின்னால் ஏற்பட்டதாக வரலாறு சொல்கின்றது. ஆகவே அடுத்த பாருங்கள் என்பவற்றை பாதுகாக்கும் பொறுப்பு அரசனுடையதாகும். மேலும் பிச்சாபாத்திரமும் மற்ற தந்தாதுவும் அரசன் முக்கிய 2 காரணங்களாக கருதப்படுகிறது. பிச்சாபாத்திரம், தந்தாது என்பது அரசனுடைய முக்கிய ஆவணமாக கருதப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக காரணங்களாக கருதப்பட்டன. அப்ப பார்த்தீங்களா, சட்டம், நிர்வாக, நீதி என்பன அரசனிடம் காணப்பட்டதாகவும் அதோட அவன் அப்படி காணப்பட்டாலும் சர்வதிகார ஆட்சியை மேற்கொள்ளாமல் மக்களுக்கு ஏற்ற ஒரு ஆட்சியை மேற்கொண்டதாகவும் பிற பௌத்தம் வந்த பிறகு மக்கள் சங்கம், சாசனம் என்பன முக்கிய பெற்றதோடு பிச்சாபாத்திரம், நந்ததாதுவும் அரசன் முக்கிய 2 காரணங்களாக கருதப்பட்டன. அவை இவ்வாறு காணப்படுகின்றன. இவ்வாறுதான் இந்த அனோர காலத்தினுடைய அரசியல் விடயங்கள் முக்கியம். அனோர கால ஆட்சி நிர்வாகம் அல்ல அனோர கால அரசியல் விடயம் முக்கியம். ஆகவே இலங்கை கோணாட்சியின் நிலையான உத்தியோகபூர்வ நகரமாக ஆகவே இந்த அனோர கால அரசியல் என்பது முக்கியமான விஷயம். சிறு உறுப்பு பெறக்கூடியாருக்கும் கற்ற வினாக்களுக்கும் இந்த வினா பெறக்கூடிய நீங்க கவனிக்க வேண்டும். முக்கிய விடயம். அப்ப அடுத்த பாருங்கள் அனோர காலத்து நீர்ப்பாசனம் முக்கிய விடயம். நீர்ப்பாசனம் உங்களுக்கு தெரியும். நீர்ப்பாசனம் தொட்டு நீர்ப்பாசனத்துக்காக குளம் அமைத்து அதன் மூலம் கால்வா அமைத்து குளங்களில் மூலம் விவசாயம் நீரை சேமித்து விவசாயம் செய்து அதாவது குளம் தொட்டு நீர்ப்பாசனத்தை வளர்த்த மன்னர்களாக எமது ஆட்சியாளர்கள் விளங்கி இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் பாருங்கள் அனோர காலத்து நீர்ப்பாசனம் பாருங்கள் அறிமுகம். பண்டிகாவில் அமைத்த குளங்கள் குறிப்பாக பாருங்கள். அறிமுகம் முக்கியம். நம்ம பார்த்த அறிமுகம் ஒன்று இந்த அனோர 10 தொடக்கம் கிபி 3ஆம் நூற்றாண்டு, அதாவது 1300 வருடம். அவை இந்த அனோர கால நீர்ப்பாசனமானது அறிமுகம் இத்தனை ஆண்டு பழமையானது. என்னென்ன வரலாற்று ஆதாரங்கள் உதவுகின்றது. அதோட முக்கியமாக இந்த நீர்ப்பாசனத்துக்கு பணி செய்த மன்னர்கள், நிறைய மன்னர்கள் ஆட்சி புரிந்திருப்பார்கள். எந்த மன்னர்கள் இந்த நீர்ப்பாசன பணியை செய்திருப்பார்கள் அதெல்லாம் அறிமுகத்தில் ஒரு 4-5 ரூல்ல கொடுத்தா காணும். அறிமுகம் என்பது 6 ரூபா கொடுத்தா காணும். அது பிடித்த பாருங்கள். உங்களுக்கு தெரியும் இந்த அனோர கால நீர்ப்பாசனத்துல குளம் தொட்டு நீர்ப்பாசனத்தை பெருக்கிய மன்னர்கள்ல முக்கியமான ஒரு மன்னனாக இந்த பண்டுகாவையும் விளங்குகின்றான். இந்த பண்டுகாவையன் தான் ஒரு முக்கியமான ஒரு மன்னன். பாருங்கள், பண்டுகாவையன் அமைத்த குளங்கள் அபயவாவி, ஜெயவாவி, காமினிவாவி இந்த 3 குளங்களையும் அவன் அமைத்தவன். அபயவாவிக்கு வேற பேர் தான் கவனிங்கள் பசவ கூலம். அவங்க வேறு பேர் தான் பசவ கூலம்னு சொல்லுவோம். அடுத்து ஜெயவாவி, காமினிவாவிக்கு வேற பேர் தான் காரம்பவாவி என்று சொல்லுவோம். காரம்பவாவி என்று சொல்லுவோம். அப்ப இதான் முக்கியம். அப்ப குளம் அமைத்த மன்னர்கள்ல முக்கியமான மன்னனாக இந்த பண்டுகாவையும் விளங்குகின்றான் குறிப்பாக. அடுத்த வருங்கள் தேவனதீச திசாவாவியை கட்டினான். அவன் ஒரே ஒரு குளத்தை கட்டியிருக்கான்.
இவர் காலத்துல பௌத்த மதம் தீவிரமாக பரவப்பட்டதோடு மௌரிய கலாச்சாரம் தீவிரமாக பரவினதால இவனுடைய காலத்துல அந்த குறிப்பாக குளம் அமைத்தது குறைவு. அவன் ஒரு குளத்தை அமைச்சுக்கிறான், நிசாபாவி. அடுத்தவர்கள் துட்டையூர் மன்னன் நிசாபாவியும் அமைச்சிருக்கின்றான். அது பாருங்க பசவ மன்னன் பாருங்கள், பாரிய குளங்கள் அமைத்த மன்னன் தான். இலங்கை வரலாறிலே பாரிய குளங்கள் அல்லது பெரிய அளவிலான குளங்கள் அமைத்து நீர்ப்பாசனம் வளர்த்த மன்னர்கள் முக்கிய மன்னன் இந்த பசவ மன்னன் விளங்குகின்றான். அடுத்த பாருங்கள், மேலும் மகாவலி கங்கை நதியின் நீரை அம்பன் கங்கை திசை திருப்பி உலர் வலயத்துக்கு இழுத்து வந்து இலவக்கால்வாய் அமைத்தான். அவை அம்பங்கங்கையை திருப்பி அந்த நீரை இலவக்கால்வாய் மூலம் வேறு குளங்களுக்கு வழங்கிய மன்னனாக இந்த பசவ மன்னன் விளங்குகின்றார். அதை பாருங்க, மகாசேன மன்னன் மின்னிய குளம் உட்பட பல குளங்களும் அமைத்தான். அதாவது அதோட முக்கிய பசவப்பேட்டி என்ன சொல்ற கவனிங்கள், பாரிய குளங்கள் அமைத்த மன்னன் வந்தான். இவனுடைய காலத்தில் ஒரு சிறப்பு சொன்னால் இவன் குளங்கள் குறைவு, 11 குளங்களையும் 12 காவலர் கட்டியிருக்கான். பெரும்பாலான மன்னர்கள் குளங்கள் அதிகமாக கட்டுவார்கள், கால்வாய் குறைவாக கட்டுவார்கள். இவன் அவ்வாறு இல்லை, மாறி குறிப்பாக குளங்கள் குறைவாகவும் கால்வாய் நிறைய கட்டியிருக்கான். இதான் முக்கியம். அடுத்த பாருங்கள், மகாசேனன் மன்னன் கட்டிய குளங்களில் குறிப்பாக மென்னிய குளம் முக்கியம் இருக்கின்ற மென்னிய குளத்தை கட்டிய மன்னன் தான் இந்த மகாசேன மன்னன் விளங்குகிறான். அதான் நீங்க படிச்சிருப்பீங்க, மின்னிய குளத்தை கட்டின வழியாக நாங்கள் மின்னேரியா தெய்வம் என அழைப்போம். மின்னேரியா தெய்வம் என அழைப்போம். நீங்க படிச்சிருப்பீங்க. இதுதான் முக்கியமான ஒரு விடயம். அடுத்த பாருங்கள், மகாசேன மன்னன் மின்னிய குலத்தை அமைத்த மட்டும் இல்லாமல் இவன் சிறப்பு பேரை பாருங்கள், மின்னியா தெய்வம் என அழைக்கப்படுகிறான். அதோட பாருங்கள், பாரிய குல அமைப்பின் தந்தை, அதாவது பாரிய குலங்களை அமைத்த மன்னனாக பசவன் விளங்கினாலும் அதுக்கு பிறகு அமைத்த மன்னர்கள் முக்கியமாக தான் இந்த மகாசேன மன்னன் தான் முக்கியமாக இந்த பாரிய குலங்களை அமைத்திருக்கின்றான். இது பாருங்கள், பாரிய குல அமைப்பின் தந்தையை அழைக்கப்படுகின்றான், மின்னியா தெய்வம் என போற்றப்படுகின்றான். அடுத்த பாருங்கள், அத்துடன் தொடர் நீப்பா திட்டம், இளையர கால்வாய், மின்னேரியா குளம், கவுளுவாவி, இந்த மூன்றை விளைத்து தொடர் நீப்பா திட்டங்களை அமைத்த மன்னனாக இந்த இவன் பயன்படுத்துகின்றான். பாருங்க, அப்ப இளையர கால்வாய் முதலில் இளையர கால்வாய் கட்டினது பசவன். அந்த வசனம் அமைத்த இளையர கால்வாய் தான் மின்னேரியா கவுளுக்கு நீரை வழங்கி இருக்கின்றான். அதோட பாருங்கள், இலங்கையின் முதல் தொடர் நீப்பா திட்டம் ஆகியது. அவை இலங்கையில பாரிய குளங்களை கட்டின மன்னனாக பசவன் வழங்கினாலும் மகாசேன மன்னன் தான் முதலாக தொடர் நீர்ப்பாசன திட்டம் கொண்டு ஒரு அமைத்த மன்னன் மகாசேன மன்னன் தான். ஏன்னு சொன்னால் இளையர கால்வாய், கவுளுவாவி மற்றும் மின்னிய குளம், இந்த 3 குளத்தை இணைத்து தான் கட்டியிருக்கின்றான். அடுத்து தொடர்ச்சியா பாருங்கள், உபதிச மன்னன். பாருங்கள், உபதிச மன்னன் முக்கிய கவனிங்கள். உபதிசன் தோப்பவாய் உட்பட்ட 6 குளங்களை அமைத்தான். தோப்பவாய் உட்பட்ட 6 குளங்களை அமைத்திருக்கின்றான். குறிப்பாக அமைத்ததோடு ஜோத கால்வாயை தாவசேன அமைத்தான். தாவசேனும் ஒரு நீர்ப்பாசல ஒரு முக்கிய அவர் கலாவாவியை கட்டியிருக்கான். ஏன்னு சொன்னால் கலாவாவி என்பது ஒரு முக்கியமான ஒரு கால்வாய் விளங்குகின்றது. குறிப்பாக கலாவாவியானது மாணவர் கலாவாவியை மறைத்தான் இந்த தாவசேன மன்னன் இதை காட்டியிருக்கான். குறிப்பாக அடுத்த வாருங்கள், 2ஆம் முகலன் மல்வத்தோயாவை மறைத்து நாட்சாதர குளம் அமைத்தான். மல்வத்தோயா பக்கத்தில் தோட்டம் நகரம் தான் அனுராதபுரம். அந்த அனுராதபுரத்தை இருக்கின்ற மல்வத்தோயா நதியை மறைத்தான் இதை காட்டியிருக்கான். அடுத்த முதலாம் கோயில் பாருங்கள், மகாவலி ஆற்று குறுக்கே மினிப்பே அணை காட்டினான். இது பிற்கால சந்ததிக்கு அவன் வழங்கிய கொடை எனப்படுகின்றது. மினிப்பே கால்வாய், மினிப்பே அணை பிற்காலத்தில் இந்த அக்கோய் வழங்கி கொடை எனப்படுகின்றது. அடுத்த பாருங்கள், 2ஆம் அக்கோதர்கள் கந்தலை குளம், கத்தோட்டு அணை அமைத்தான். கந்தலை குளம், கத்தோட்டு அணை என்பவற்றை இவன் அமைத்திருக்கிறான். இவ்வாறுதான் இந்த மன்னர்கள் அனோட காலத்தினுடைய நீர்ப்பாசனை வளப்படுத்துவதற்காக நிறைய பணிகளை செய்திருக்கின்றார்கள். ஓகே, அடுத்த பாருங்கள், குளத்தின் உறுப்புகள் உங்களுக்கு தெரியும், ஓவில் படித்திருப்பீர்கள். குளத்தின் உறுப்பு 5 இருக்கின்றது. குளக்கட்டு, அலைதாங்கி, சுருங்கை, மடக்கதவு, மற்றது கலைஞர் தொட்டி, அந்த 5 இருக்கின்றது. இந்த 5ஐ வச்சுதான் குளம் அமைச்சுக்க குளத்தினுடைய உருவம் அமைக்கும். குளக்கட்டு, கலைஞர் தொட்டி, கலிங்கல், சுருங்கை, மடைக்கதவு, அலைதாங்கி என்பன அவை ஆகும். அது பாருங்கள், ஓவில் எப்படியும் படுத்திருவீர்கள்.
ஒவ்வொரு குலத்தினுடைய கூறும் ஒவ்வொரு பணியை செய்யும். படிச்சிருப்பீங்க, குல கட்டின பணி, அலதாங்கின பணி, சுருங்கின பணி ஒன்று இருக்கு, அதை படிச்சிருப்பீர்கள். அடுத்து பாருங்கள், நீர்ப்பாசனத்தை கவனித்த அதிகாரிகள் அனானிக, அடிதர உதர, பகீரம், பியோவ, தாளண்ணன், தலையாளுக்க, வாயாதரும் எனினும் குளினர் என்பவர்கள் நீர்ப்பாசன அதிகாரிகளை மேற்பார்வை செய்த அதிகாரிகள் ஆவர். குளங்கள்ல பராமரிக்கணும், குளங்களை நிர்வாகத்தை கவனிக்காண்டி அதிகாரிகள் இருந்திருக்கலாம். அதுக்கு அந்த அதிகாரிகளுக்கு மேலதிகமாக ஒரு சில அதிகாரிகள் இருந்திருக்கணும், குளினர் சொல்லுவோம், குளினர் என்ற அதிகாரிகள். அதோட நீர்ப்பாசன வரையறைகளை மேற்பார்வை செய்த அதிகாரிகள் ஆவர். குறிப்பாக எனினும் நீர்ப்பாசன நடவடிக்கைகள் மன்னரின் கவனிப்புக்கு ஏற்பட்டது. இவ்வாறு அனவர காலம், அனவர காலத்துடைய நீங்க ஈஸி ஒரு அரைமௌண்ட் கொடுப்பீங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு மன்னர்களும் பண்டுகாவியன், துட்டயமுனு, பண்டுகாவியன், தேவனீசன், துட்டயமுனு, பசவன், மகாசேனன், உபதிஸ்தன், முதலாம் மக்கபோதி, இரண்டாம் மக்கபோதி, இப்படி அந்த மன்னருடைய நீர்ப்பாசன குளங்கள், மன்னர் காட்டிய குளங்கள், கால்வாய்கள் சொல்லிக்கொண்டு போய் அதை எழுதிவிட்டாலே இதுக்கான விட பொருந்திடும். முக்கியம், அதுக்கான விட மிகவும் பொருந்திடும். அப்ப அதை நீ கவனிச்சு கொள்ள வேண்டும். இப்படிதான் இது அமைந்திருக்கின்ற. ஆகவே இந்த நீர்ப்பாசனம் சிறுவிருப்பா வந்திருக்க மாணவர்களே, கற்ற வினாக்களும் வந்திருக்க மாணவர்களே, நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சுதான் இதுக்கான விடை எழுத வேண்டும். என்றால் சுறுவிருப்பா வந்திருக்கு, அதோட கற்ற வினாக்களும் வந்திருக்கு. அனவர கால நீர்ப்பாசனத்தை தோத்து குறிப்பிட்டு விளக்குக, அல்ல அனுபவ நீர்ப்பாசனம் எந்த தூரம் வளர்ச்சி அடைந்தது என்ற ஒரு முக்கிய கேள்வி இருக்கின்றது. அவருடைய பகுதி ஒன்று கூட பெறும். எந்தெந்த மன்னர்கள் குளம் கட்டினார்கள், எந்தெந்த மன்னர்கள் கால்வாய் கட்டினார்கள், எந்தெந்த மன்னர்கள் அணைக்கட்டு கட்டினார்கள் என்ற பகுதி ஒன்று வரக்கூடிய இருக்கும். அது சிந்தித்தான் நீங்க செயற்பட வேண்டும். இவ்வாறு இந்த அனவர கால நீர்ப்பாசனமானது அமைந்துகின்றாவை. நீர்ப்பாசனம் தொட்டு குளம் அமைத்த மன்னர்கள் அனவர காலத்துக்கு தோற்றப்பட்டிருக்கிறார்கள். அனவர காலத்தில் கட்டப்பட்ட குளங்கள், கால்வாய்கள் எல்லாம் அனவர கால நீர்ப்பாசன பலப்படுத்த மட்டுமில்லாமல் அங்கே விவசாயத்தையும் பலப்படுத்திருக்கு. என்றால் விவசாயமானது ஒரு முக்கியமான ஒரு கூறு அவனுங்க இருக்கு. அனவர காலத்தில் விவசாயத்தை மேற்கொள்ள வேண்டும்னால் நீர் சேமிக்கணும். முக்கியமான ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்களோ இல்லை, இந்த அனுராதபுரமும் புலனுருவையும் உளவெளிய நகரங்கள். அப்ப நிச்சயமற்ற மழைத்தன்மை இருக்கும். வருடத்தில் குறிப்பிட்ட காலப்பகுதியில் மட்டும் மழை வீச்சு கிடைக்கும். கிடைக்கிற மழை வீச்சு ஒழுங்காக சேகரிக்கணும். சேகரித்த மழை நீரை நீர்ப்பாசனம் ஊடாக விவசாயத்தை கட்டி எழுப்பணும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த அனவராசானுடைய மன்னர்கள் செய்யப்பட்டுவிட்டார். மக்களுடைய பசிப்பாட்டை நீ போக்கணும் என்ற காண்டி குளங்கள் அமைத்து நீரை சேமித்து விவசாயத்தை வளப்படுத்தி காலங்காலமாக இன்று வரைக்கும் நீர்ப்பாசனத்தில் ஒரு குளம் அமைத்த மன்னர்கள் அனவர காலத்தில் தோற்றப்பட்ட காணலாம். ஆகவே இவ்வாறு தான் இந்த அனவர காலத்தினுடைய நீர்ப்பாசனம் அமைகின்றது. அவை அனவர கால அரசியல் பாசனங்கள் அதோடு இணைந்ததாக நாங்கள் நீர்ப்பாசனப்படுகின்ற நீர்ப்பாசன பணிகள் அல்லது நீர்ப்பாசன கூறுகளுடைய செயலும் பார்த்தனாங்க. அடுத்த பாருங்கள், அனவர காலத்துடைய கலைகள் முக்கியம் இருக்கின்ற. அனவர கலைகள் என்றால் கட்டக்கலை, சிற்பக்கலைகள், ஓவியக்கலைகள், ஒரு சில இடங்கள்ல இசைக்கலைகள் என்ற அடிப்படையில் அனவர காலத்துடைய கலைகளும் அங்கே ஒரு முக்கியமான ஒரு விடயமாக அமைந்திருக்கிறார். கலைகள் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு கட்டடக்கலைகள், சிற்பக்கலைகள், ஓவியக்கலைகள், குறிப்பாக இவையெல்லாம் அனைத்து முக்கியம் காணக்கூடிய கலையை கட்டடக்கலைகள் பாருங்கள். அனகாபுரத்தில் சொன்னான் உங்களுக்கு தேவனமிதீசன் காலத்தில் பௌத்தம் வந்தது. அதோடு இணைந்ததாக மௌரிய கலாச்சாரம் வந்தது. அதுக்கு பிற்பாடுதான் இலங்கையில கட்டடக்கலைகள், தாது கோபங்கள், விகாரைகள், தூபிகள், சிலைகள், சிலைமனைகள், மற்றது அப்படி இந்த சமய சார்ந்த கட்டடங்கள், சமய சாராத வைத்தியசாலைகள், மற்றது மருத்துவ ஊடகங்கள், மற்றது அரண்மனைகள், மாளிகைகள் எல்லாம் அந்த பௌத்தம் வந்த அப்புறம் பாரிய அளவில் வளர்ச்சி அடைந்ததாக வரலாறு சொல்கின்றது. ஆகவே இங்கே அனுராதபுர காலத்துல குறிப்பாக தேவநம்பிய தீசன் காலத்துல தான் முதலாக தூராம தாதுகவும் கட்டப்பட்டிருக்கு. குறிப்பாக மைந்ததேவர் தலைமையில வந்த தூதுக்குழுவினர் அரசனுடன் பௌத்தம பரப்பினாகவும் பௌத்தம பரப்பினா பிறகுதான் மைந்தேர தங்குவதற்காக தேவனீசனால மீந்தரை கூண்டில் கற்படுக்கைகள், கல் ஆசனங்கள் போன்றவற்றை அமைக்கப்பட்டதாகவும் அதுதான் முதலாவது ஒரு கட்டிட சிற்பக்கலையாக அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே
தேவனித காலத்துக்கு முதல் ஆட்சியை தந்தையான முத்துசிவன் காலத்துல பௌத்த பேர் அந்த மகிந்தேயர் தேவனிதனுடைய அனுமதியோட மீந்திர குண்டுல மறைஞ்சிருக்கின்றார். அப்படி அவர் மறைஞ்சிருக்கிற பொழுதுதான் இந்த தேவனிதனால மகிந்தேயர் தங்குவதற்காண்டி கல் படுக்கை, கல் ஆசனங்கள், சின்ன சின்ன கல்லால் செய்யப்பட்டது, சின்ன சின்ன சிற்பங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டதாக வரலாறு சொல்கின்றது. அங்கே ஆரம்பிக்கின்றது. அது பௌத்தம் வரிகொண்டு ஏற்பட்ட கட்டக்கலை வளர்ச்சி பிற்காலம் பெரும் எழுச்சி பெற்றது. அனவர கட்டக்கலை தாதுகோபம் ஆறாமைகள் மற்றது கவனிக்கமானவர்களே தாதுகோபம் ஆறாமைகள் அரண்மனைகள், குறிப்பாக கவனிங்கள் தாதுகோபம் ஆறாமைகள் அரண்மனைகள் தடாகமல்ல பொய்கைகள் என்ற பிரிவுக்குள் அடக்கலாம். அனவர காலத்தினுடைய கட்டக்கலை இப்படித்தான் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அடுத்து பாருங்கள், தேவனீசன் அபயபாவி தோண்டி எடுக்கப்பட்ட களிமண்ணை கொண்டு நிறுவிய தூரா விகாரை இலங்கை முதல் பௌத்த விகாரை ஆகும். அபயபாவியை ஆழமாக்க விரும்பிய தேவனீசன் அதை தோண்டி அதை எடுத்து அதை களிமண் எடுத்து அதை கொண்டுதான் தூவராம தாதுகோபத்தை கட்டினதாகவும் சொல்லப்படுகின்றது. இவ்விகாரை பல வடிவம் பெற்றது. இன்று காண்டாமணி வடிவில் காணப்படுகின்றது. நெற்குவியல் வடிவம் பெற்ற இந்த விகாரை இப்போ இன்று பார்த்தீங்கன்னா காண்டாமணி வடிவம் பெற்று காணப்படுவதாக சொல்லப்படுகின்றது. அவை காலங்காலமாக வளர்ச்சியடைந்த தூவரா விகாரை இன்று காண்டாமணி வடிவம் பெற்று விளங்குகின்றது. இதே கட்டடக்கலை வளர்ச்சி. அது துட்டயமுனு காலம் விகாரை கட்டடக்கலையானது ருவமெலிசாய கவனிக்கமானவர்களே ருவமெலிசாய விகாரை, மினிசுவட்டி விகாரை ஆகிய விகாரைகளை குறிப்பிடுவதோடு விகாரைகளை சுற்றி வளர்ச்சி பெற்றிருந்த ருவமெலிசால ஜானச்சுவர் விகாரை இருக்கும். அந்த விகாரை சுற்றி ஜானையினுடைய முகங்கள் தூட்டப்பட்ட ஒரு சுவரோடு அமைக்கப்பட்டிருக்கும். அப்படி ஒரு நீங்கள் அனவர காலத்தை பார்க்கலாம், புலவர் காலத்தில் போனால் பார்க்கலாம். அப்படி ஒரு சுவர் அமைக்கிற ஜாப்பானத்தை கூட இருக்கணும். அப்படி கூட சுவர் அமைக்கிற அது ஜானையுடைய முகம் மட்டும் வெளியில் செல்லக்கூடியதாக அதை வச்சு கொண்டு சுவர் அமைக்கிற முறை காணப்படுகின்றது. இப்படி ஒரு சிறப்பான முறையில் ஒரு கட்டக்கலை வளர்ச்சி இருந்துகின்றது. ஆகவே அடுத்தவர்கள் ருவமெலிசா யானச்சுவர் இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஆகவே இவ்வாறு தான் இந்த அனவர கால கட்டக்கலை நிறைய இருக்கின்ற மாணவர்களை நாங்கள் கொஞ்சம் பார்த்துருக்கின்றோம். ஆகவே முன்னுக்கு வரலாம் கவனிக்க மாணவர்களே, முதல்ல அரசியலை பார்த்தனாங்க. அரசியல் விடயங்கள் முக்கியம் போய் அடிப்படை பார்த்தனாங்க. பிறகு நீர்ப்பாசனம், முக்கியமான ஒரு நீர்ப்பாசனம், குளங்கள், அணைக்கட்டுகள், நம்முடைய பணிகள் என்ற அடிப்படையில் பார்த்தனாங்க. இறுதியாக கலைகள் முக்கியமாக 3 விஷயம் இருக்கின்றது. குறிப்பாக கட்டக்கலை நிறைய இருக்கின்றது. சிற்பக்கலையை பார்த்தனாங்க, ஓவியக்கலை குறைவு, இசைக்கலை, இப்படித்தான் ஒரு கலைகள் இருக்கின்றது. அவை நாங்கள் இன்று நிறைய விடயங்களை பார்த்தனாமானவர்களே. தொடர்ச்சி அடைங்க இந்த தாண்டியுடைய தொலைக்காட்சி ஊடான கல்வி தொலைக்காட்சி பார்ப்ப ஊடாக உள்பட நிறைய விடயங்கள் அறிய மாணவர்களே. நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.